இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிரைவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கம்பம் அப்படின்ற ஒரு ஏரியா. இந்த கம்பத்தில் ரொம்பவே ஃபேமஸான சூர்லி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போனேன். இந்த இடத்துல நான் முதலாவதாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் குப்பை கிடங்கு தான் நண்பர்களே. அதாவது இந்த இடத்துல பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்மலாம் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே தூக்கி போடக்கூடாது. அதாவது குப்பை கொட்டுறதுல கூட உங்களை நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறோம்னு சொல்லி இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு பாட்டில் மாதிரி ஒரு குப்பை தொட்டி செஞ்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது நம்மளே அங்கே இருக்கிற பாட்டிலை பொறுக்கி போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. வந்ததுக்கு கடமைக்கு நானும் ஒரு பாட்டிலை எடுத்து அந்த பாட்டில் மாதிரி இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுட்டேன். என்னோட கடமையை ஆற்றி விட்டேன். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் நீங்கள் ஃபால்ஸை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பாதை இந்த மாதிரி ஒரு மாதிரி குறுக்கடாக தான் இருக்கும். பட் போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சுருளி நீழ்வீழ்ச்சியிலிருந்து வர அந்த வாட்டரை நான் பார்த்தேங்க. குடிச்சு பார்க்கலான்னு குடிச்சு பார்த்தா செம்ம ஸ்வீட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. எத்தனை பேர் குளிச்சு அதிலிருந்து இந்த தண்ணி வந்திருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள்லாம் கிராஸ் பண்ணி வரனால இந்த வாட்டர் வந்து ரொம்ப சுத்தமாக தான் இருந்தது. ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் உள்ளே போன இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு இது மேலே ஏறி போனால் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் ஒரு ஆர்வத்தில் குடுன்னு ஓடி போனாங்க. போனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே ஏறி போன அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில டைமிங் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் மேலே பார்த்தா என்னங்க இவ்வளோ தான் தண்ணி வருதா? ஒன்றுமே இல்லையே, குழாயில் திறந்து விட்டால் கூட தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும். இது என்னங்க இதெல்லாம் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. ஆனால் நான் நினைத்தது ரொம்ப தப்பு அப்படின்றத இங்கே போய் குளிக்கும் போது தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு தாங்க அந்த தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் நிற்கும் போது சரியான ஃபோர்ஸாக வருது. உடம்புக்கெல்லாம் சரியான எக்ஸசைஸு. அதனால் இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் தேனி பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு ஒரு சூப்பரான குளியலை ஒன்று போடலான்னு சொல்லி உள்ளே போய் இறங்கினேன். இந்த பேக் வாட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் வாட்ரு, இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க, செம்ம சில்லுன்னு இருந்தது. இத்தனைக்கும் நான் போனது வந்து ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கு தான். கொஞ்சம் பனி பொழியும் நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த தண்ணியும் சரியான ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது. சரியான எக்ஸசைஸ், பட்டுன்னு உழுந்தது பாருங்கள். ஒரு உடம்புல இருந்த அந்த வலிகிலியெல்லாம் நல்லாவே போச்சு. ஸோ நம்ம சென்னை மற்றும் மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நீர்வீழ்ச்சியில் குளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் நிறைய பயணம் பண்ணுங்கள். நீர்வீழ்ச்சியில் போய் குளித்தா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சுருளி ஃபால்ஸில் குளித்ததுக்கப்புறமா நான் எங்கே போனேன் தெரியுங்களா? அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி.